என்ன ஆயிரம் ப்ரோ, நம்ம தோத்துட்டோம். நம்மளா? ஆனா எம்ஏ சப்போர்ட்டே இல்ல. நீங்க யாராச்சும் பேசாம ப்ரோ கப்பு ஜெயிச்சிட்டு பஞ்ச்டர்லாம் பேசலாம்னு நினைச்சேன் ப்ரோ. ஸ்பேஸ்ல பேசு ப்ரோ, நல்லா போய் பேசு தனியா. இப்படி ஆகி போச்சு ப்ரோ. கார்த்தி ஹாய் ப்ரோ. முகேஷ் போயிட்டு இருக்கேன். நீதான் பார்த்தேன், போன வாரம் பார்க்க முடியல. வேற லெவல்ல போகுதுங்க. லோகன்லாம் பாருங்க, முடியல. எல்லா பாட்டுக்கும் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த கிரவுண்ட் வந்து ஸ்கிரீன் கிட்டதான் நிக்கிறாங்க. சூப்பரா போகுது. கார்த்தி, எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேர்ம்ஸ்ல தான். இப்போ புது படம்னா இந்த 70-30 60-40 50-50 சொல்றீங்களா? இப்ப இந்த பழைய படத்துக்குலாம் எப்படி இருக்கும்? பழைய படத்துல கம்மியா தான் இருக்கும், 50-50 தான் இருக்கும். இது ஒரு ஜாக்பாட் தான் இல்லையா? ஒரு இது வந்து தெரியாதுல்ல, நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியாதுல்ல. 50 தான். சத்தியமா கார்த்தி, இந்த படம் வந்து 2004 வந்துச்சு இல்லையா? அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அதிகபட்சம் எனக்கு ஒரு 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்னால நான் ஒரு 10 ரூபா டிக்கெட்ல தான் பார்த்தேன் அந்த படத்தை. கில்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஒரு 10 ரூபா டிக்கெட்ல பார்த்தேன். 10 ரூபா டிக்கெட்ல நான் திருச்சியில சோனா தேட்டர்ல பார்த்தேன். அது சோனான்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன், ரொம்ப பெருசா இருக்கும். அதுல வந்து 10 ரூபா டிக்கெட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே பெருசா தெரியாது, அந்த மூவியை ஃபீலே பண்ண முடியாது. இன்னைக்கு அதே படத்தை 20 வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்கும்பொழுது நான் 190 ரூபா கொடுக்குறேன். ஆனா வந்து இன்னைக்குதான் அது உண்மையாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது அதோட ஃபீலே தெரியுது. என்ன தெரியுது? வந்து அந்த அப்பெல்லாம் நமக்கு விவரம் தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து பார்த்தா வந்து எப்படி இருக்குன்றது. அப்ப வந்து இந்த அப்ப 10 ரூபா டிக்கெட் தெரியல உங்களுக்கு, 10 20 அப்பதான் அப்படி இருக்கும் அந்த கிளாஸ். அது கரெக்ட், அது கரெக்டுங்க. இங்க பார்த்தாலும் ஒரே படம் தானுங்க. இல்லைங்க, 10 ரூபா டிக்கெட்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். கார்த்திக் ப்ரோ, இப்ப தமிழ் சினிமாலே உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் எது ப்ரோ? ஒரு 2-3 படம் சொல்றீங்களா? யார்கிட்ட கேக்குறேன் ஸ்ரீ? என்னாச்சு ப்ரோ? உங்களுக்கு தான் கேட்கிறேன் ப்ரோ. ஏன்ட்டியா இப்ப பார்த்தாலும் ஏன் என்கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச காமெடி பண்ணாது, உங்களுக்கு ஒரு மாசு பிடிச்ச சும்மா கேட்டேன். நிறைய இருக்கும்ல. இதுக்கப்புறம் டக்குன்னு சரி, வசூல் ராஜா இந்த மாதிரி படங்கள்லாம், மைக்கேல் மதன காமராஜன், அதெல்லாம் நீங்க பார்த்திருக்க நீ அந்த படம்லாம்? வசூல் ராஜா பாத்திருக்கேன், இது பார்த்தது இல்ல. இந்த படம் பார்த்தது இல்லை, பார்த்துருக்க மாட்டேன். அதான் நீ நான் 2K கிட்டல தெரியாது உனக்கு. அந்த படம் எக்ஸ்ட்ரீம் காமெடி இருக்கும் அந்த படம். அந்த காமெடியும் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கலான்னு தெரியல. ஏன்னா அதுல கெட்ட வார்த்தை இருக்காது, அசிங்கமா பேசுறது இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு புரியுமான்னு தெரியல அந்த காமெடிலாம். கார் துப்பி இருக்கனே இப்போ, இன்சல்ட்லாம் பண்ணல. சரி சொல்லுங்க. அந்த காமெடிலாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, உண்மையா சொல்றேன் சீரியஸா. அதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ரொம்ப சூப்பர் டூப்பர் காமெடி படம்னா அதுதான் மைக்கேல் மதன காமராஜன். நிறைய படம் இருக்கும். கிரேசி மோகன் படம்லாம் நிறைய எடுத்து பாருங்க. கிரேசி மோகனுடைய ஃபிலிமோகிராஃபிலாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும், ஏகப்பட்ட படம் இருக்கும். பஞ்சதந்திரம் அதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றது வந்து அதுக்கு முன்னாடியுமே. நான் தில்லு முள்ளுலாம் பாத்திருக்கேன், ரஜினிகாந்த். தில்லு முள்ளு மட்டும் பார்க்காதீங்க,
விசுவோட படம் எல்லாம் பாருங்க. விசு தெலுங்குனுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி வந்து டைலாக்ஸ் எல்லாம் விசு தான். விசுவோட படம்லாம் பாருங்க, அதுவும் அப்படிதான் இருக்கும். யாருமே நெகட்டிவ் கேரக்டரா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதை வச்சுட்டு காமெடி அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஜானரே இப்ப குறைஞ்சிருச்சு ப்ரோ. இப்ப பெருசா அது மாதிரி படங்களே வரது இல்ல, காமெடி படங்கள். ப்ரோ ஸ்டார் ட்ரெய்லர் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்த்ததுமே படம் பார்க்கணும்னு தோணுச்சு. சூப்பர் ட்ரெய்லர். நல்லா ரீசெண்டா வந்த ட்ரெய்லர்ல ரொம்ப சூப்பரான ட்ரெய்லர் ஸ்டார். எப்படி ப்ரோ இந்த வாரம் கலெக்ஷன் வெத்தனம் டாப்பா இல்ல கில்லி தான் டாப்பா? கில்லி வந்துடும் ப்ரோ, கில்லி வந்துடும். ஏன்னா இந்த ரத்னாலாம் என்னங்க மொக்க படங்க அது. யானை லெவல் கூட இல்லையா ப்ரோ? இல்ல நானே வந்து இன்னைக்கு பார்த்து யானைனால் நல்ல படங்க, யானைனால் நல்ல படம். இது ரொம்ப மொக்க படம். இல்ல இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்கிரீனிங் தியேட்டர்ல பார்த்தேன். அதுல கில்லி வந்து 400 சீட் இருக்கிற தியேட்டர்ல ஓடிச்சு, ரத்னம் வந்து ஒரு 800 சீட் இருக்கிற தியேட்டர்ல ஓடிச்சு. ஆனா கில்லி வந்து டிக்கெட் ஹவுஸ்ஃபுல். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னொரு 100 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பார்க்க ஆள் இருக்கா, ஆனா டிக்கெட் இல்லை. ஆனா ரத்னம் வந்து ஒரு 20% தான் புக் ஆயிருக்கு. மொக்க படங்க அது. அந்த படத்துக்கு இது ஓகே தான். ரத்னம் டிசர்வ். சும்மா ஆடியன்ஸ் எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒரு படம் எடுத்தா அப்படிதான் வந்து அடி வாங்கணும், தப்பு இல்லை. ஆனா அவர் எல்லா இன்டர்வியூலயும் ஆடியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. யானை எல்லாமே கூட நல்லா தான் பேசுறதுங்க. இல்ல ஒரு ரிவ்யூவர் கூட போட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரே காம்ப்ளெக்ஸ்ல 2 படம் ஓடுது, அதுல வந்து ஒரு ஃபேமிலியா வெளில வராங்க. இன்டர்வல் வந்து அந்த ஃபேமிலியா வெளில வர்றவங்க ஒரு கிட்டு சொல்லுதான், அப்பா இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து கில்லி ஓடுது, அங்க மாதிரி போயிடலாமா அப்படின்னு. ஏன் சரியான மொக்க படங்க ரத்னம்லாம், அதை லிஸ்ட்ல வைக்காதீங்க. கில்லியோட கம்பேரிசன் தேவையில்லை இருக்கு. கில்லின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா கூட அது ஒரு மொக்க படம் தான், அப்பயும் அப்படிதான் இருக்கும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ தமிழ் ஹீரோஸ்ல டாப் 3 ஓப்பனிங் யாருக்கு ப்ரோ வரும் தமிழ்நாட்டுல? டாப் 3 சொல்லுங்க ப்ரோ. இது வரைக்கும் ஹையஸ்ட் ஓப்பனிங் லியோ தான் இருக்கு. அதான் லியோட பீஸ்ட் இருக்கு. ஓகே. சரி, இப்போ 1ஆம் தேதி ரேடியோக்கு என்னென்ன வருது? தீனா வருதுன்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து என்ன வருது? பில்லா இருக்குல்ல, பில்லாவும் ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் ப்ரோ பண்ணாங்க. ப்ரோ ஆனா அது எப்பவுமே இருக்கும்ல, இந்த வருஷம் இல்லை, வருஷம் எப்பவுமே பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு படம் வந்து சில தியேட்டர்ல மட்டும் போடுவாங்க, ஏதோ ஒரு படம் போடுவாங்க. இல்ல பர்த்டே அன்னைக்கு அந்த படத்துல ஆனிவர்சரி போடுறதெல்லாம் வேறங்க. இப்ப இந்த கில்லி வந்து இப்ப ஓடினதுனால இப்போ 1ஆம் தேதி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் ஓட வச்சிருச்சு, இப்ப அந்த கூட்டம் அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. ப்ரோ கார்த்திக் ப்ரோ,
கில்லி ரீ ரிலீஸ்ல வந்து அதுக்கு நீங்க வந்து மங்காத்தா ரிலீஸ் பண்ணிருக்கணும். சும்மா அந்த தீனா பில்லான ரிலீஸ் பண்ணி என்ன இருக்கு? ஒரு பிரயோஜனம் இருக்காது. ப்ரோ வேர்ல்டு வைடா அந்த ரீ ரிலீஸ்ல எவ்வளவு ப்ரோ இல்ல பண்ணிருக்கோம்? கார்த்திகை நீங்க தான் சொல்லுங்க. ஒருவேளை சேட்டலைட் ரைட்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுனால இது பிரச்சனையா? நீங்க தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. மங்காத்தாலும் வருதுன்னு சொல்லுங்க. இப்ப ஏன் இப்ப தீனான்னு சொல்றாங்க? அது தெரியல ப்ரோ, தெரியலையே அது. இல்ல நீங்க அந்த ஃபீல்ட்ல நீங்க தான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். அந்த ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கிற கம்பெனி வந்து இந்த ரீ ரிலீஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுமா? சன் டிவி இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை ப்ரோ, எந்த ரீ ரிலீஸ் இது வரைக்கும். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. இருக்கே இல்ல ரீசெண்டா மேம் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கில்லி வந்து இப்ப இங்க ரொம்ப ரொம்ப நல்லா டாப்ல போறதுனால சன் டிவி வேணும்னே வந்து இதை டெலிகாஸ்ட் பண்றாங்க பிரைம் டைம்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தெரியல ப்ரோ. ப்ரோ இந்த ரீ ரிலீஸ் வேர்ல்டு வைடா எவ்வளவு ப்ரோ பண்ணிருக்கோம் கில்லி? தமிழ்நாடு அவரே சொல்லிட்டார்ல, தமிழ்நாடு வந்து 10 கோடி 10 கோடி அப்படின்னு முந்தானத்தை கொடுத்துருந்தார் தந்தி டிவியில. அதில் சொல்லியிருந்தார் வீக்கெண்டா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? ஸோ புதன்கிழமை வரைக்கும் அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். 10 ஸோ வேர்ல்டு வைடே இன்னும் ஒரு 4-5 கோடி அதிகம் இருக்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 30 கோடி கிட்ட வரலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல வந்து அதோட கிராஸ் 30க்கு மேல வரும். அதெல்லாம் தெரியாதுங்க, அது அவங்களுக்கே தெரியாதுங்க. அப்போல்லாம் வந்து ட்ராக்கிங் நம்பரே கிடையாதுங்க. யாருமே படத்தை வித்துருவாங்க, படத்தை வாங்குறவங்க ஓட்டுவாங்க, நிறைய தியேட்டர் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன் சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே நான் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். நான் வந்து திருச்சி கில்லியோட 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ட்ராக் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே போய் தேட்டருக்கு கொடுத்துருவாங்க, தேட்டருக்காரங்க ஓட்டிக்கணும். அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும் அப்பலாம். ரீ ரிலீஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல கூட இந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல வந்தது இல்லைன்றதான் சொல்றேன். அது அப்பெல்லாம் 2 ஸ்கிரீன் தான் வரும் அதிகபட்சம் ஒரு ஊர்ல. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற இல்லை. அன்னைக்கெல்லாம் பிரிண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து டிஜிட்டல் சினிமா வேற இல்லை. கோபிநாத் அதுக்கப்புறம் நேற்று சொன்னோன்னா கோபிநாத், டார்கெரியன், பேட்டின்சன். இல்லைங்க கோபிநாத் இம்பாக்டா வந்திருக்காருங்க. எல்லாத்தையும் புது பட கலெக்ஷன் மாதிரியே இருக்கு. கோபிநாத் இம்பாக்டா வந்திருக்காருங்க. இல்ல புது பட கலெக்ஷன் தான் வடன்னு சொல்லுவாங்க. இப்ப இதையுமே வந்து வடன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. கார்த்திக் ப்ரோ கிட்ட கோபி கடைசியா திட்டினீங்க. அந்த நேரத்துல எனக்கு கேட்கல திட்டினது. இதெல்லாம் போயிருக்க மாட்டேன் நீ பேசுற விட்டு. நான் திட்டலையே, என்ன திட்டேன்? அட ஓட்டு போடலையா திட்டுவீங்களே. ஏங்க அதிகம் அதுக்கு என்ன திட்டினேன்? எனக்கு புரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையே. சொல்லு என்னது? இல்லக்கா ஓட்டு போடுறது சரியான குடிமா இல்லையா அப்படி திட்டிருக்கீங்க. அது காதல கேட்கலன்னு. கேட்கலன்னா விட்டுரு, அவ்வளவுதான். கேட்கல காதல மறுநாள் இதுல யூடியூப்ல கேட்டேன். என்ன திட்டினேன்? அப்புறம் நான் ஓகே விடு. ஸ்டார் உங்களுக்கு எது எப்படி இருந்துச்சு ப்ரோ? ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. ட்ரைலர் ஸ்டார். எனக்கு கவின் வளரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நண்பர் தோணுச்சு. அதுதான் உங்களை அந்த ஒப்பீனியன். எப்படி அப்படிலாம் இல்லை, இது கமர்ஷியல் தான், டோட்டல் கமர்ஷியல் தான்.
எதனால ப்ரோ ரொம்ப எமோஷனல் இருக்கும். அப்போ வந்து பட்ஜெட் அதிகமா இருந்துச்சு இந்த படத்துக்கு. கோவிடுக்கு முன்னாடி அப்பா ஸ்டார்ட் பண்ண படம் அது. கோவிடுக்கு முன்னாடி தான் டிஜிட்டல்லாம் வந்து பெருசா வளரல. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல பாம்பேலாம் போய் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அவங்க. அதை பண்ணல, அதெல்லாம் விட்டாங்க. அதான் ரீசன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பூம் ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. சேட்டலைட் பிஸ்னஸ், டிஜிட்டல் பிஸ்னஸே இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் பிஸி ஆயிட்டாரு. கவின் அந்த படத்தை பண்ணாரு. கார்த்தி ப்ரோ, கல்கி ஜூன் 27 சொல்லிருக்காங்க. அப்ப இந்தியன் 2 எப்போ ப்ரோ வரும்? இந்தியன் 2 வந்து 1 ஜூன் 13 வரும், அப்படி இல்லைன்னா ஜூலைல தான் வரும். இந்தியன் 2க்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ரீ ரிலீஸ் சொல்றாங்களே மே 3rd வீக்ல. அது எப்படி கன்ஃபார்மா காட்டியது? இந்தியன் 2க்கு முன்னாடி இந்தியன் 1 ரீ ரிலீஸ். ஆமா, அது வந்து ஏஎம் ரத்னா அவர்கிட்ட தான் இருக்கு. இந்தியனுக்கு முன்னாடி பண்ணுவாரு, எப்ப பண்றாருன்னு தெரியல. ஆனா அது ஒரு 3 மணி நேரம் படங்க, 3 மணி நேரம் 10 நிமிஷம் படம் நினைக்கிறேன். பட் இப்ப ரிலீஸ்லாம் நீங்க பார்க்கறதுலாம் வந்து கான்செப்ட் மோட்ல தானே பாக்குறீங்க. ஒரு கான்செர்ட்டுக்கு போய் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தானே பாக்குறீங்க. சாங் இருக்கணும், அது இருக்கணும். இந்தியன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தாலும் சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அந்த படம். அப்பயே அப்படிதான் இருந்துச்சு. இந்தியன்ல சாங் மேக்கிங், ஆக்டிங், அதான் மேக்கிங், ஆக்டிங், சாங்கு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பார்ப்போம் ரிலீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியல. அது எந்த ஓடிடில இருக்கு இந்தியன் 1? நான் தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. ஓடிடிலாங்க அப்ப என்னங்க ஓடிடி? அப்பெல்லாம் ஓடிடி கிடையாது ப்ரோ. இதுல இருக்கு ப்ரோ, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நல்ல குவாலிட்டில இருக்கு ஹாட் ஸ்டார்ல. தேங்க்ஸ் ப்ரோ, பாக்குறேன். யூடியூப்ல இருக்கு. ஹாட் ஸ்டார்ல ரீசெண்டா தான் அப்டேட் பண்ணாங்களா இல்ல ரொம்ப நாளா இருக்கா? ஏன்னா நான் லாஸ்டா ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன், அப்ப இல்ல. யூடியூப்ல இருக்கு. இந்தியன் சூப்பர் படங்க, வேற லெவல் படம். சங்கர் படத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் இந்தியன் தான். சீன் பை சீன் வந்து மாசா இருக்கும், குஸ்பம்ஸா இருக்கும். ஒரு சீனுமே அப்படி எடுத்திருப்பாரு. இங்க இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த படத்தை. பட் ஆனால் இந்தியன் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பாருங்க, பார்த்தா தான் தெரியும். எப்படி கார்த்தி, அப்ப தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல எப்படி? உங்களுக்கு எப்படி ஃபீலிங்? அது இப்போ வந்த படம் இல்லை, 30 வருஷம் ஆச்சு இல்லை. அப்ப நான் பிறந்த டைம்ல வந்த படம். அது தியேட்டர்லாம் பார்க்கல, அப்ப டிவியில பார்த்துதான். டிவியில நான் அந்த மாதிரி பார்த்ததுதான். எனக்கு ஞாபகம் இருக்கு, தஞ்சாவூர் டைலாக்ஸ் எல்லாம் தெரிக்கும் டைலாக்ஸ் எல்லாம். இப்ப என்னங்க டைலாக் எழுதுறானுங்க, பூசுத்தனமா, பைத்தியகாரத்தனமா, நீ கெட்டவன் நான் கேடு கெட்டவன், இந்த மாதிரி டைலாக்ஸ் எழுதிட்டு இருக்கானுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் வந்து காசுக்காக கொலை பண்ற கூலிப்படை இல்ல, கொள்கைக்காக கொலை பண்ற கொலைகாரன். இது ஒரு டைலாகா? இப்படி இருக்கும். இந்தியன்ல அப்படி இருக்கும், டைலாக் வேற லெவல்ல இருக்கும். மத்த ஊர்ல எல்லாம் கடமையை எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் 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 லஞ்சம். நம்ம ஊர்ல பக்கத்துல இருக்க சின்ன சின்ன நாடெல்லாம் வந்து மேல மேல வளர்ந்துட்டு போகுது ஏன் அப்படின்னு கேட்பாரு. ஒருத்தனை அடிச்சு கட்டி வச்சு அடிச்சு கேட்பாரு. அவன் சொல்லுவான், நிழல்கள் ரவி தானே. சரி ஆமா சரி ஓகே சொன்னா விட்டுருவாரு போல இருக்கேன். அங்கெல்லாம் லஞ்சம் இல்லாம அங்கே இருக்குடா அப்படின்னு சப்புன்னு வரப்ப அங்கே இருக்கு. அங்கெல்லாம் வந்து கடமை மீறது லஞ்சம், இங்க கடமை செய்யறதுக்கே லஞ்சம்டா அப்படின்னு பாரு. பட் அந்த இடத்துல டைலாக் யோசிக்கணும்ல. அவன் சொல்லுவான், அவன் பயந்துகிட்டே சொல்லுவான், அங்கெல்லாம் லஞ்சம் இல்லை போல இருக்கு, இந்த மாதிரி அங்கெல்லாம் லஞ்சம் இல்லை அப்படிமா.
அவனும் 2 அப்பா போயிட்டு சொல்லுவாரு, இருக்குடா அங்கேயும் லஞ்சம் இருக்கு, எல்லா இடத்துலயும் லஞ்சம் இருக்கு, அங்கெல்லாம் கடமை மீறதான லஞ்சம், கடமை சத்துக்கே லஞ்சம் வேற லெவல்ல இருக்குங்க. அதெல்லாம் சுஜாதாவோட ரைட்டிங்கு. அவரு இப்போ இல்ல. அதுதான் கேட்க வந்தேன். அந்த படத்துல ஒரு 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 டயலாக். ஆமா ஏங்க அவரு மெயினுங்க. சங்கருக்கு வந்து அன்னியன் வரைக்குமே அவர் தான். எந்திரன் வரைக்குமே அவர் தான் ப்ரோ. எந்திரன் வரைக்கும். ஆமா. டைலாக் நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து தெரிக்குங்க, வேற லெவல்ல இருக்கும். மக்களை விழுங்கும் உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு இந்தியன். கீழே போய் இந்திய என்ன பண்ணி எழுதி கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்து படி பெரிய படி, ரொம்ப நாளும் இந்த இடத்த யாரும் சுத்தம் பண்ணல, அதான் சுத்தம் பண்ணலாம் வந்திருக்கேன் அப்படிவாரு. எல்லாமே வந்து டைலாக்ஸ் தான், எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அந்த படம். என்ன ப்ரோ டைலாக்ஸ்லாம் அப்படியே மனப்பாடமா சொல்றீங்க? ஏங்க அந்த படத்துல எத்தனை டைம் பார்த்துட்டு பண்றீங்க? 30-40 டைம் பார்த்துருப்பேன். அதெல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக்ங்க அந்த படம். மற்ற படம்லாம் சொல்லுவாங்கல்ல, அன்பேசும் இந்தியன், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாத படம், நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அந்த மாதிரி படம். காமெடியுமே அந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்குன்னு ரொம்ப சீரியஸ் படம்லாம் கிடையாது, காமெடிலாம் வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்குமே டெம்ப்ளேட்ல நிறைய பேர் போடுறாங்கல்ல, பேப்பர்ல ரிஜெக்டட், இதுல முக்கியமான பேப்பர்ல ரிஜெக்டட், அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி காமெடி சூப்பரா இருக்கும். ஜென்டில்மேனும் நல்லா இருக்கு. அந்த பீரியட்ல சங்கர் எடுத்த படம் எல்லாமே வந்து இந்த சொசைட்டி, இங்க இருக்க இந்த லஞ்சம் இதெல்லாம் எதிர்த்து எடுத்த படம், அது எல்லாமே சூப்பரா இருக்கும். லாஜிக்கானு பாத்தீங்கன்னா லாஜிக்ல நிறைய அதில் கொஞ்சம் ஓட்டெல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் சூப்பர் சூப்பர் படம் தான். இன்னைக்குமே கரண்ட்ல இந்த மாதிரி ஜென்டருக்கே ஒரு பேர் சொல்லுவார்ல, இந்த கார்த்திக் கிருஷ்ணா ப்ரோ கூட சொல்லுவாரு, விஜிலாண்டே டைப்னு என்னமோ சொல்லுவாரு. அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு விழிப்புணர்வா என்ன சொல்றது? விஜிலாண்டேனா விழிப்புணர்வு தெரியல. இந்த மாதிரி விஜயன்ஸ் என்ன சொல்றாங்க அதுதானே, வேற என்ன? இந்த ஜென்டருக்கே ஒரு பேர் வச்சிருப்பாரு. விழிப்புணர்வு தான், அவ்வளவுதான். அதான் நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றதுதான் அது. கொஞ்சம் அதுதான் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க ப்ரோ. எல்லாருக்குமே வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு கொலை பண்றான், ஒருத்தன் வந்து ஏன் கொலை பண்றான். இப்ப எடுக்கிறானுங்களே பைத்தியக்காரனுங்க, இந்த மாதிரிலாம் இருக்காது. வெட்டி அவனை வெட்டி இவனை வெட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு கொலை பண்றான் ஹீரோ அப்படின்னா, அந்த கொலை பண்றதுக்கு வந்து ஆடியன்ஸ் நினைப்பாங்க, டே அவன்லாம் விடாதா கொல்றா அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸே மைண்ட் செட் ஏறுவாங்க. ஆடியன்ஸே வந்து அவனை விடாதியா, அவனை கொல்லியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தாட்ஸை ஏற்படுத்துற அளவுக்கு பண்ணிடுவாங்க. இந்தியன்லயே அப்படிதான். இந்தியன்ல வந்து ஏன் வந்து தாத்தா வந்து அந்த அளவுக்கு மாறுறாரு அப்படின்னா, அதுக்கு அந்த பொண்ணு வந்து கேஸ்ல வந்து ஃபயர் ஆடும், அதுக்கப்புறம் போவாரு, நீ போயிட்டு விஓட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு பாவம் வயசான காலத்துல அலைவாரு. அது செம்மையா நடிச்சிருப்பாரு. கமல் நேஷனல் அவார்டு வாங்கினாரு அந்த படத்துக்கு நடிச்சதுக்கு. அந்த இடத்துலலாம் போய் நின்று ஒரு இடத்துல போவாரு, ஒருத்தன் வந்து அப்படியே வாயை கொப்பளிச்சுட்டு வந்து, எல்லாம் சரிதான் பெருசு, இப்பயே வேணும்னா 500 ஆகும் அப்படிமா. அப்படி பார்க்க ஆடியன்ஸ்க்குலாம் அவ்வளோ கோவம் வரும். ஓ இவனெல்லாம் விடாதியா வெட்டி கொல்லியான்ற மாதிரி இருக்கும். அதுதான் செய்வார். ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு சூடு ஏற்றி விட்டுட்டு அதை செய்வார். செய்யும் போது ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ப்ரோ ஆனால் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல. படத்துக்கு ஏதோ ஒரு கேட்டகரியில கிடைச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டகரின்னு தெரியல, இவருக்கு கிடைச்சது. நான் எங்கேயோ பார்த்தேன் அந்த படத்துல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் சீன் இருந்தங்காட்டிக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு அப்படிலாம் கிடையாது.
மேபி அந்த டைம்ல வந்து வேற ஏதாவது படம் வந்திருக்கலாம், இன்னும் பெட்டர். அவ்வளவுதான். அந்த படம் 90s தானே ப்ரோ. ஆமா. அப்ப அவருக்கு என்ன, கமலுக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்குமா இந்தியன் டாட்டா சார். அந்த டைம்ல அதான் இருக்கும். அது கூட விமர்சனம் வச்சிருந்தாங்க. எனக்கு அப்பயே அது அது சீனியுமே இருக்குமே, சீனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து அவருடைய ரைட்டிங்கு அந்த எழுத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு, இப்போ வந்து இந்த மாதிரி எழுத்து எழுதுறவங்க யார் இருப்பாங்க, ஸோ 60 வயசு இருக்குமா 70 வயசு இருக்குமா, இந்த மாதிரி கத்தியில குத்துறாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், அப்படிலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அது பண்ணுவாரு ஒரு இல்ல. இப்ப இவங்க நெடுமுடி வேணும் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் இருக்கும், அந்த சீன்லாம் இருக்கும், அந்த சீன்லாம் அப்பயே இருக்கும். இப்ப இவங்க ட்ரைலர் கட்ல காட்டினதை வச்சு பார்த்தா அந்த கோவிட்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அப்ப கரண்ட்ல நடக்கிற இன்சிடென்ட்டை வச்சு தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க இல்லையா அப்ப இந்த இந்தியன் 2. ஆமாங்க, ஆமா. அது படம் வந்தாலும் தெரியும். அப்ப இந்தியன் டாட்டா வந்து ஸ்டில் அபோவ் 95 உயிரோட வாழ்றாருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அது படம் வந்தா தெரியும், பாருங்க. படம் பார்த்தா தெரியும். இப்போ ரீசெண்டா எதுவும் படம் பார்த்தீங்களா? இந்தியன் இல்ல நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் என்னாச்சு? இல்ல அப்படியே படத்தை எனக்கெல்லாம் வந்து அந்த படம் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி ஞாபகம் இருக்கு. இல்ல இந்த இந்தியன் பார்த்ததுக்காண்டி ஒரு கொஸ்டின் கேட்டதுக்காண்டி நான் சொல்றேன். நான் ட்ரை பண்ணேன் பார்க்கணும்னு ரீசெண்டா. எனக்கு இப்பதான் ஒருத்தர் ஹாட் ஸ்டார்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் அதுக்கு முன்னாடி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ல வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில இருந்துச்சு, அதனால பார்க்க பிடிக்கல, நிப்பாட்டிட்டேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நிப்பாட்டேன். இப்போ வந்து இந்தியன் ரிலீஸ் ஆச்சுன்னா திராவிடர்லாம் கொந்தரிச்சிருவானுங்க அவனுங்க. அது அந்த படம் நேஷனல் பேசுவோம், அதனால இவனுங்க பேசுவானுங்க, இந்த பைத்தியக்காரனுங்க. அதுல ஃபிளாஷ்பேக்லாம், அதுல ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அந்த படத்துல, அதெல்லாம் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். பிரிட்டிஷ் எல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க அதுல. ப்ரோ கார்த்தி ப்ரோ மட்டும் கேட்கணும் ப்ரோ. ப்ரோ இப்ப சவுக்கு மாறிட்டார்ல ப்ரோ, அப்ப எப்படி இருந்தாரு? அப்ப போலீஸ் எல்லாம் அடி வாங்கி அதெல்லாம் அப்பயே அவர் அப்படி இல்ல ப்ரோ, இப்பதானே மாறி இருக்காரு. அவரு இப்ப மாறி இருக்காரா இல்ல இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம்னு யாருக்கு தெரியும்? நம்ம பாக்குற சவுக்கு என்ன பாக்குறோம், 1 மணி நேரம் வீடியோ, 3 நாளைக்கு அப்பனா அப்ப போலீஸ் அடி வாங்கி அப்ப அவர் தேவையில்லை. அதிமுக ஸ்டாண்ட் இருக்கிறதே ஒரு தப்பான விஷயம் கிடையாதுங்க. ஓகே, அது தப்பு. அதிமுக இப்பதாங்க அதிமுக அப்படி கிடையாது இல்லையா? அதிமுக ஸ்டாண்ட் எடுக்கலாமே, யார் வேணாலும் எடுக்கலாம். ஏங்க எவ்வளவு விஷயங்கள் நல்ல ஒரு இப்போ கெஜ்ரிவாலே என்ன பேசினாரு, ஊழலுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணாரு. யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணாரு அவரு? அண்ணா சாரே கூட சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு, அது பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. என்ன பேசுறோம் அப்படின்றதுதான் இங்க இருக்கு. நான் நேத்து நீ ஒண்ணு சொன்னியே இன்னைக்கு மாறிட்டே, அது கிடையாது. இன்னைக்கு நீ சொல்றது உண்மையா பொய்யா, அதுதான் நம்ம பார்க்கணும். நீ பொய்யா பேசிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னா இன்னைக்குதான் அந்த விமர்சனம் வரும். இன்னைக்கு வந்து உளறாரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு, வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காரு, என்னென்னத்தையோ உலகிட்டு இருக்காரு. திமுகன்ற கட்சியே வந்து காங்கிரஸ்க்கு எதிராக வந்த கட்சி தாங்க. காங்கிரஸ் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி வந்த கட்சி தான். காங்கிரஸ் ஆட்சி கூட இல்லை, காமராஜர் ஆட்சி. காமராஜர் சரியில்லைன்னு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவரை தோக்கடிச்சு எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து திரும்ப காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து இவங்க இந்திரா காந்தி எதிர்க்கலையா, ராஜீவ்காந்தி எதிர்க்கலையா,
அரசியல் கட்சி ஒரு ஸ்டாண்ட்ல அதான் ப்ரோ இருக்காது அந்த bro. காமராஜர் ஸ்டாண்ட் படத்துலயும் இருக்கும் ப்ரோ அந்த சரக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அதான் அரசியல் கட்சியெல்லாம் வந்து மாத்தி ஸ்டாண்ட் எடுக்கும். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு என்ன ஸ்டாண்டு, இன்னைக்கு என்ன விமர்சனம், அதான். என்னாச்சு, ராபின்சன் இருக்கானா இல்லையா? யார் அவன்? அவன தண்ணி ஊத்திட்டு இருக்கான். கார்த்திங்க நான் தானுங்கோ. நீங்க தானே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குதுங்க ஜோதி? கார்த்திங்க இந்தியன் படத்துலங்க அந்த பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டு இருக்குதுல்லுங்க, ஆமா ஆமா. அதுல வந்து இந்த பணத்தை கமல் ஒரு கை விடுவது இல்லைங்களா, அந்த அதனாலதான் விருது கிடைக்கலன்னு அன்னைக்கு குமுதத்திலயோ ஆனந்த விருதுலயோ படிச்சு ஞாபகம். அது உண்மைங்களா? அதெல்லாம் போய் குமுதத்திலயோ ஆனந்த விருதுலயோ வந்திருந்ததுங்க. ஹலோ கேக்குதுங்களா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. உடன்பேட்டையிலிங்க அந்த படம் ரிலீஸ் அப்பங்க கமல் ரஜினி படமெல்லாம் பயங்கரமா கொண்டாடுவாங்க. விட்டு கேக்குதுங்களா? கேக்குதப்போ சொல்லுங்க ஜோதி. இல்லைங்க இந்தியன் படத்துக்குங்க உடன்பேட்டையில் அதான் தியேட்டர்ல போட்டிருந்தாங்க. பயங்கரமான கட் அவுட் வச்சு நல்ல ரெஸ்பான்ஸுங்க. அன்னைக்கெல்லாம் நான் 9th என்னமோ படிச்சுட்டு இருந்தேங்க, 9th 10th நினைக்கிறேன். இந்தியன் படத்துக்கு அது போக அவைசமி 2 படத்துக்கு தான் கமல் ரசிகரும் பயங்கரமா கொண்டாடினாங்க. ஆனா 2மே நல்லா ஓடிச்சுங்க அந்த டயத்துல. ஆமா எல்லாமே ஹிட்டு தான், அதுவும் ஹிட்டு தான், இதுவும் ஹிட்டு தான். அதான் அது வந்து பிளாக் பஸ்டர், வேற லெவல் பிளாக் பஸ்டர். 2மே பயங்கரமா கொண்டாடினாங்க. அப்புறம் இந்தியன் மாதிரி முதல்வன் மாதிரி எல்லாம் ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ கிடைக்கிறதுலாம் வந்து அபூர்வங்க. அப்படி ஒரு படம் இப்ப கில்லி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா விஜய்க்கு, அது கமர்ஷியல் ஹிட். ஆனா முதல்வன் ஆக்சுவலா அவர் நடிக்க வேண்டிய படம் விஜய். அன்னைக்கு நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்குமே கில்லி நீங்க ரிலீஸ் பண்ணா இவ்வளவு ஆகுமா அவ்வளோ அப்படின்னு சொல்றீங்களே, இன்னைக்கு முதல்வன் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட அதிகமாகும். அந்த மாதிரி ஆயிருக்கும். அதை விட அவரோட பொலிட்டிக்கல் அந்த ஹீரோனிக்கு வந்து பாப்புலர் இல்ல, அந்த ஹீரோனிக்கு பாப்புலர் இல்ல. ஒருவேளை விஜய் அன்னைக்கு நடிச்சிருந்தா இன்னைக்கு முதல்வன் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா சூப்பரா இருக்கும். அதுவும் அவரோட இப்போ பொலிட்டிக்கலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ அந்த படம். ஆமா ஆமா. ரஜினி நடிக்க வேண்டியது அந்த படம், ரஜினி மறுத்துட்டாரு, விஜய் மறுத்துட்டாரு. சரி வேற வழி இல்லை அப்படின்னு ஜென்டில்மேன் ஹீரோ அர்ஜுன் அப்படின்னு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து அர்ஜுன் வந்து பெரிய ஹீரோ அப்படி இல்லைன்றதுனால தெரியல. பட் முதல்வனுமே சூப்பர் படம். நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா இஷ்டத்துக்கு லாஜிக்லாம் பேசிட்டு இருப்பானுங்க யூடியூபா உட்காந்து, அது வேற. பட் படமா என்கேஜிங்கா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அது ஜென்டில்மேன் அப்படியே மறுபடியும் வந்தாருங்க இல்லைங்களா அர்ஜுன், அவர் வந்துட்டாரு கடைசியில.
சர்க்கார் வந்து சர்க்கார்லாம் செகண்ட் ஹாஃப் உருட்டு ப்ரோ. இல்ல முதல் ஒன்று இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. அதான் கேட்டேன். முதல் ஒண்ணுமே உருட்டு தான். அந்த காலத்துல அந்த உருட்டு ஓகே. முதல் ஒண்ணுமே ஒரு சிஎம் போய் பஸ் எல்லாம் சண்டை போட்டு இருப்பாரு, ஆக்ஷன்லாம் இருக்கும். அந்த போன்ல வந்து சன் மியூசிக்ல போன் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 4 பேர்த்துக்கு குறை தீர்த்துட்டா நம்ம அப்படி இருக்கும். ஓகே, அன்னைக்கு வந்து என்கேஜிங்கா இருக்கும். ப்ரோ வேற இருக்கீங்க? கேக்குதா? விட்டு விட்டு கேக்குதுங்க. இருக்கீங்க இப்ப கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. ஏங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு தெனாலி படம் தான் நினைக்கிறேங்க. கமல் சாரோட படம் வந்து அதிக தேட்டர்ல போட்ட ஃபர்ஸ்ட் அதிகமா போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க, இல்லைங்களா? முதலே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரே தேட்டர் இல்லைன்னா 2 தேட்டர் போடுவாங்க. 4 தேட்டர் 5 தேட்டர்ல போட்டது தெனாலின்னு தான் நினைக்கிறேங்க. இந்த அசாதாரணமா இருக்குது. அது தெரியலங்க அதெல்லாம். அசாதாரணம் தான் ப்ரோ. தென்னாலி எல்லாம் எப்ப வந்த படம்? அதுக்கு அதிக ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க நம்புறீங்களா ப்ரோ சுந்தர்சி எல்லாம் எடுத்திருப்பாருன்னு? கமல் தானே ப்ரோ எடுத்திருப்பாரு அன்பே சிவலாம். ஆமாமா ஏங்க, அவரு அந்த படம் மட்டும் இல்லைங்க, எல்லா படமே அவரு தான் எடுப்பாரு. கேமரா ஒன்று டேரக்டரை வச்சிட வேண்டியதான். டேரக்டர்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு உட்காருங்க ஒரு நிமிஷம் ஓரமா அப்படி கேமரால போய் கை வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன பேர் வரும் டேரக்டர்னு, சும்மா இருக்கியா? நான் சொல்றதே இல்லையா? அப்ப இந்தியா அப்படிதானா ப்ரோ? அதெல்லாம் சங்கரோட விஷயம், டோட்டல் கம்ப்ளீட் சங்கர். இந்தியன்லாம் அவர் எடுத்துனா ஃபிளாப்பு, கமல் எடுத்துனா ஃபிளாப் ஆயிருக்கும், ஒரு மொக்க படமா இருந்திருக்கும். ஆனா அது எப்படி ப்ரோ சும்மா இருக்கிறது எப்படி ப்ரோ இருக்க முடியும் ஒரு டைரக்டர்? சும்மா கிடையாது, அப்படி கிடையாது. பட் இவர் எல்லா இன்புட்ஸும் இவரு கொடுத்துருவாரு. ஒரு டைரக்டர் வந்து என்னன்னா, டைரக்டர் வந்து யோசிக்கணும்ல, அவர் ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷன் வந்து நான் நினைக்கிற படம் வரணும்னு நினைக்கிறாருல, அதுதான் டைரக்டரோட வேலை. ஆனா என்னன்னா, கமல் வந்து என்ன பண்ணிடுவாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே இவர் மண்டைக்குள்ள வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் இதுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் இருக்காரு அப்படின்னா, அவர் நடிக்கிறாரு அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவரை மீறி ஒரு சீன் எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதுதான் அதுதான் யதார்த்தம் உண்மை. அசாவதான ஹிட் ஆனதுக்குமே அப்ப KS ரவிக்குமார் ஸ்கிரீன் பிளே எழுதுனதுனாலதான். ஸ்கிரீன் பிளே அவர் எங்க எழுதினாரு, எல்லாம் கமல் தான். டைரக்ஷன் பண்ணாரு KS ரவிக்குமார். டைரக்ஷன் தாங்க அவர் பண்ணாரு. ஒருவேளை டைரக்ஷன் இப்ப கமல் பண்ணதா அப்ப தசாவதாரமும் ஊத்தி இருக்கும். கரெக்டுங்களா? இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் இல்லாம போயிருக்கும், கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதாங்க ரஜினி சொன்னாருங்க. ரஜினி என்ன சொன்னாரு, சங்கருக்கு வந்து சங்கர் வச்சு படம் அடிக்கும் போது சிவாஜியில வந்து கமல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாராம், சங்கர்கிட்ட படம் நடிக்க போறேன் எப்படி இருக்கும் கமல் அப்படின்னு கேட்டாரு. ஒரு பேட்டியிலே இதுல ஒன்று சொல்லியிருந்தார் ரஜினி. அது வந்து பயங்கரமான முரட்டு குதிரை மாதிரிங்க சங்கர்கிட்ட ஒரு படம் பண்றது. அந்த குதிரையில வந்து உட்காந்து சவாரி பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த குதிரை பயங்கர வேகமா ஓடும், முரட்டத்தனமா ஓடும். ஆனா அதை தாக்கு பிடிச்சு அந்த குதிரையை வந்து கட்டி பிடிச்சிட்டே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
அதனால சங்கர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டேன், அவர் என்ன சொன்னாலும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருந்தாரு சங்கரை பத்தி. அதுதான் கமலுக்குமே விமர்சனம் தான். கமல் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு, ஒண்ணும் பண்ண வேணாம், அவர் கூட இருந்தீங்கன்னா போதும், வெற்றி தோல்வி எல்லாமே வந்துடும். வெற்றி அடைஞ்சாலும் உங்களுக்கு பேர் வந்துடும், தோல்வி அடைஞ்சாலும் வந்துடும். ப்ரோ ஐபிஎல் மேட்ச் பாத்தீங்களா இன்னைக்கு? ஐயப்பன் பார்த்தா நான் பார்க்கல. இல்ல ப்ரோ, எல்லா மேட்சும் 250 200 அடிச்சாலுமே ஜெயிக்க முடியறது இல்லை. என்ன ப்ரோ இது, இப்படி பேட்டிங்க்குனே பிச்சு வச்சுட்டாங்களா? T10க்கு ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கானு தெரிய மாட்டேங்குது. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஸ்டார் ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எப்படி ப்ரோ இன்சைட் ஏதாவது இருக்கா அந்த படத்துக்கு? எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருந்துச்சு ட்ரைலர். நல்ல பஸ் இருக்கு, பார்ப்போம், எதிர்பார்ப்போம். நல்லா இந்த படம் கிளிக் ஆச்சுன்னா கவினுக்கு நல்லா அங்கீகாரம் கிடைக்கும் ப்ரோ. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்போ மற்ற லாங்குவேஜ்ல கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து ப்ரோ அடுத்த பெரிய தேட்டரிக்கல் ஸ்டார் மாதிரி ஆகிட்டாரு கவின். அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இண்டஸ்ட்ரி. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ ஐயப்பன் ப்ரோ மும்பை குவாலிஃபை ஆயிருமா ப்ரோ? ஆகாது ப்ரோ. ஆனா மும்பை ஆர்சிபி சேர்ந்து சிஎஸ்கே கூட ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ. வர ஆப்பனண்ட்டவங்கள தோக்கடிச்சாங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகுது. வந்திருக்காரு பாறையப்பா தம்பியா? ஈசி ராக்ஸ். என்னாச்சு? ஏப்பா ஸ்பீக்கர் விடு. நாளைக்கு ஹோஸ்ட் மாத்திர வேண்டியதான், வேலைக்கு ஆகுது. லக்ஷ்மி வந்து கஜினி படத்துல வர சத்தியன் மாதிரி வெயிட்டிங்ல இருக்கான். ஹாய் கார்த்தி. கார்த்தி, நான் அருணாச்சலம் பேசுறேன். நீங்க என்னை பிளாக் பண்ணிட்டீங்க, அன்பிளாக் பண்றீங்களா? எதுக்குனாக்கா ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்த யாரோ மீனாட்சின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு தேவையில்லாம பிஜேபி திட்டி பேசிட்டு இருந்தா, அதுக்கு நீங்களும் அதுல இருந்தீங்க டேக்ல. நான் அவனை திட்டும் போது உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னு பண்ணிட்டீங்க போல இருக்கு. அதே மாதிரி இந்த கீழே கமல் ஃபேன் தீபன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவளும் உங்களை ரீச் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நாளா அன்பிளாக் பண்ண சொல்லி. வலிச்சு பிளாக் பண்ணிக்கிறார் போல. கார்த்தி ப்ரோ எத்தனை பேர்த்த தான் பிளாக் பண்ணிருக்கீங்க? இல்ல இவர் பிளாக் பண்ற கூட பிரச்சனை இல்ல, ஐயப்பன் வந்துட்டு கொடுக்க மாட்டாரு. நான் பிளாக் பண்ணாலும் ஸ்பேஸ்ல வந்தா கொடுக்கலாம், ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், வரும்.
அதெல்லாம் ஓகே. எத்தனை எங்க பேரை பிளாக் சிஎஸ்கே பத்தி பண்ணிருக்கீங்க? ஒரு 4 வாட்டி திட்டுங்க ஐயப்பா, ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பார் ஸ்பீக்கர். பிளாக் வந்து ஏன் பண்றாங்கன்னா தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, அவங்ககிட்டலாம் பதில் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பண்றதுதான் பிளாக் பண்ணுவாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. வேற யாரும் பிளாக்லாம் பண்ண மாட்டாங்க. நான் உங்களை கெட்ட வார்த்தை திட்டவே இல்லையே. நீங்க யாரும் திட்டிருப்பீங்க, என்னை டேக் பண்ணி அது என்னை வச்சுட்டே திட்டிட்டு இருப்பீங்க மாத்தி மாத்தி. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சிருப்பாங்க, என்னையே அவ்வளவு அபியூஸா பேசிட்டு இருக்காங்க, பிளாக் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதானே உண்மையா இல்ல இல்லையா? நான் அவனுமே நான் அபியூஸா பேசல. டேய் நான் ஏன் தான் அவனை திட்டினேன், நான் 2-3 தடவை. தெரியல, நான் போய் தேடி எடுக்க முடியாது. ப்ரோ எல்லா நோட்டிபிகேஷனும் படிப்பீங்களா? இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எத்தனை நோட்டிபிகேஷன் உங்களுக்கு? எல்லாத்தையும் படிப்பேனாலுங்க மோஸ்ட்லி பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பேன், இப்போ கொஞ்சம் கம்மி பார்க்கறதுல பெருசா. அதே மாதிரி நீங்க டிஎம் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க தானே? ஆமா. கத்தி வரும் இப்படி இருக்குது, பார்க்கலாமா சாமியோட? பாருங்க, சூப்பரா இருக்கும். கலாய்க்கிறீங்க. என்ன கலையிறாங்க? சீரியஸா கேட்குறீங்க, நல்லா இருக்கா? நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்கல. ஓகே வருங்க. ப்ரோ அவரு அவுடேட் ஆயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. பேசாம ஒரு டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் வேற யார்ட்டாச்சும் கொடுத்தாச்சு பண்ணலாம். அவருக்கு அது ஒர்க் ஆகும். கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சிருக்காரு இந்த படத்துல. எப்பயுமே ஒரு படத்துல கெட்ட வார்த்தை இருக்கும், பட் ஆனா ட்ரைலர்ல ஓப்பனாலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இதா இருக்கு. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினாதான் இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் வந்து பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு அவரு. இங்க இருக்க இந்த யங் ஜெனரேஷன் வந்து எவ்வளவு விமர்சனம் சொல்றாங்க, அதை மாத்திக்க தெரியல அவருக்கு. முதல்ல ஆனா இது கடுமையான விமர்சனம் தான். அவர் எடுக்கிற காமெடியில கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். ஆனா அதை மாத்த மாட்டேன்றாரு. தேவையில்லாத ஷாட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு, தேவையில்லாத சீன்ஸ் வைக்கிறாரு. அதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். கெட்ட வார்த்தை ஒரு 6 படம் பாத்திருக்கீங்களா? அதுல ப்ரோ அது ரூட்டடா இருக்கும் ப்ரோ. இது வந்து வாண்டடா வைக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பஞ்சு கார்த்தி அது ஃபர்ஸ்ட் டே? அது ஐடியா இருக்கா? கரெக்டா தெரியல ப்ரோ. 2 கோடிக்குள்ள இருக்கும். 1.5 to 2 கோடி இருக்கும். அப்போ 10 கூட தேராது போல இருக்குது. கண்டிப்பா தெரியாதுங்க. என்னங்க இப்போ என்னங்க படம் அது? படமாங்க அது? அடுத்தவன் இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு படங்க. இப்போ அரியோட டவுன்ஃபால் ஆகும். இனிமேல அவர் எப்ப கம்பேக் கொடுப்பாரு? அரியோட டவுன்ஃபால்லாம் எப்பயே ஆரம்பிச்சிருச்சு. சிங்கம் 2 தாங்க லாஸ்ட் அவரது நல்ல படம். ஆனா இதெல்லாம் யானையெல்லாம் நல்ல படங்க. யானைதான் பெட்டர். நல்ல இந்த படம்லாம் வந்து எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ற மாதிரி படமா வந்துட்டு இல்ல தியேட்டருக்குள்ள வா உன்னை வச்சு எப்படி வச்சு சேரம் பாரு, அந்த மாதிரி படம் அது. ஆனா இன்டர்வியூல எல்லாம் நான் ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன், நான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி படம் பண்றேன்னு எல்லாம் சொல்றாரு ப்ரோ. ஆனா படத்துல ஒண்ணும் இது இல்லையேங்க. நீங்க யார வேணா இன்டர்வியூ எடுங்க, என்ன இருக்கு இன்டர்வியூலாம் சொல்லுவாங்க. நான் அந்த காலத்துல நான் இதெல்லாம் வந்து 1/2 மணி நேரம் பேசுறது வந்து எப்படியுமே பேசலாம். அவர்தான் ப்ரோ ஒரிஜினல் கேங்ஸ்டர் கமர்ஷியல் சினிமா. அடுத்த வாரத்தை நினைச்சா என்ன பயமா இருக்கு. இந்த அரண்மனைன்னு ஒரு படம் இருக்கு. அதெல்லாம் விஜய் டிவி ஷோ மாதிரி தான். இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில சொல்லுவாங்களே, பரிதா அவங்கள ஓட்டுவாங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு நடக்க வராது, ஏன் அவன் பிறந்தே 1 மாசம் ஆச்சு. அந்த மாதிரிதான் இந்த இன்டர்வியூலாம் இவனுக்கு பண்ற இன்டர்வியூலாம் இந்த லட்சம் தான், வேற எதுவும் கிடையாது. இன்டர்வியூல என்னத்தையாக ஒன்று பேசு, என்ன இஷ்டத்துக்கு பேசு. ஆனா யாரையாவது கதை சொல்லும் போது யாராவது மதிச்சிருக்காங்களா? யாராவது கதையோட விமர்சனத்தையோ அதுல இருந்து கரெக்ஷனை யாரை கேட்டிருக்காங்களா? கேட்காம இப்படி ஒரு படம் இப்படி எடுத்து தள்ள வேண்டியது, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்டர்வியூல வந்து நான் அப்படி இப்படி மாறிட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன், நாதஸ் தெரிஞ்சுட்டான்ற மாதிரிதான்.
யார் சொன்னா? இப்போ அவனே கார்த்திக் சொன்னான். இந்த வடிவேல் சொல்லுவா அப்படி இல்லை ஒரு காமெடியில், நான் முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப மாறிட்டேங்க. அதான் அந்த மாதிரி தான். எங்க அவரது படம் வேங்கையெல்லாம் செம்மையா இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு வாட்டி ப்ரோ பார்த்தாலும் போரே பூஜையே அடிக்காது. நல்லாதான் கார்த்தி ப்ரோ இருக்கும். பூஜை சூப்பரா இருக்கும். வேங்கை, யானை நீங்க சொல்ற மாதிரி யானையே சிங்கம், டீசென்டான படம். சிங்கம் 3, சாமி 2 தான் bro. மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு அவரோட கேரியரை. சிங்கம் 3 எல்லாம் பார்க்கவே முடியலைங்க. அது சூரிய காமெடியெல்லாம் ரொம்ப உலக கிரிஞ்சா இருக்கு. அதை விட மொக்க சாமி ஸ்கொயர். கனெக்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி அந்த இந்த பெருமாள் பிச்சையோட கனெக்ஷன்லாம் ஒண்ணு அதெல்லாம் வெறுத்துட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சாமி சிங்கம் அவ்வளவுதாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் எந்த படமும் தான். ப்ரோ வேல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. வேலு, கோவில், ஐயா, வேலு, வேங்கை அது கூட செம்மையா இருக்கும். வேங்கை செம்மையா. பூஜைன்னு அந்த கத்தியோட வந்துச்சு அந்த படம் தானே. நல்ல அருமையான படம், அருமையான படங்க. நல்ல அருமையான படம் நிறைய சொன்னாங்க. வேங்கையில அந்த அப்படியே தாமிரபரணி உள்டா வச்சு ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. நல்ல படம் சொல்லிட்டு இருக்கீங்க. டீசென்ட்டா இருக்கும் ப்ரோ. போய் வெப் சீரிஸ் எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர். நீங்க என்ன பிரசாந்தனம் பர்த்டேவா இன்னைக்கு? கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டைம் சொல்லுங்க ப்ரோ. ஸோ எனக்கு ஆக்சுவலி என்ன ரொம்ப நாள் டவுட் இந்த Cloud9 வந்து ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து இப்போ பையாலாம் ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனா மங்காத்தா வந்து லைக் இப்போ சன் டிவிக்கும் அவங்களுக்கும் ஏதோ டிஸ்பியூட் இருக்கிறதுனால பண்ணாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன ரீசன் ப்ரோ? ஆக்சுவலி என்ன அவங்களுக்குள்ள என்ன நடத்து இந்த டிஸ்பியூட்ஸ்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க இப்பதான் சொல்லியிருக்காங்க அந்த ரிலீஸ் பத்தி. அது கரெக்டா தெரியல ப்ரோ. சன் டிவிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனைலாம் இருக்காது, வாய்ப்பு இல்லை. அதுக்கான ஸ்டெப் யாரும் எடுக்கல அப்படின்னு தான் தோணுது எனக்கு. வேற ஒண்ணும். ஆனா ஓவர்சீஸ்ல வந்து அது நடக்குது. மே 1 வந்து அதுவே அப்படி மே 1 அங்க ரிலீஸ் ஆகி இங்க ரிலீஸ் ஆகலனாலே அதுவே தப்பு தான். தெரியலையே. அப்படிதான் சொல்றாங்க. நியூஸ் வந்து ஓவர்சீஸ்லாம் புக்கிங்ஸ்லாம் போகுதுன்றாங்க. இங்க தெரியல. லோக்கல் அப்டேட்லாம் கேட்டா லோக்கல் தேட்டர் எல்லாத்தையும் டீனா பிட்டா தான் போடுற மாதிரி சொல்லிட்டு. ஆமாமா, இதுவும் இல்ல. மங்காத்தா பத்தி எந்த அப்டேட் இல்ல. மங்காத்தா ரிலீஸ் இல்ல. எனி லைக் ப்ராபபிலிட்டியா நான் கேக்குறேன். எவ்வளவு பட்ஜெட்ல வரும், எவ்வளவு பட்ஜெட்ல வராது? சந்தனா ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஐப்பா. ப்ரோ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நல்லா வந்துட்டாரா? தேங்க் யூ. தலைவா ஹாப்பி பர்த்டே சார். மகேஸ்வரா தேங்க் யூ நண்பா. அடுத்த வருஷம் ஒரு கடையா இருக்கிறது 10 கடையா மாற்றம் பிரசாந்த் ப்ரோ. இன்னொரு வாழ்க்கையில் இன்னொரு வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க. ஒன்றும் வேண்டாம், வாழுங்க எல்லாரும் ஜாலியா. போதும் அட்வைஸ் சொன்னது. 38 முடிஞ்சு 39 பிறகுது. இதே இப்பதான் ஏதோ 21 முடிஞ்சு 22 மாதிரி ஏதோ ஞாபகம் இருக்கு. பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாதி வாழ்க்கை ஓடி போயிடுச்சு. ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். நல்லபடியா வீட்டை பாத்துங்க, அவ்வளவுதான். என்ன அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீட்டை பாத்துங்க. அம்மா அப்பா முக்கியம். அவங்க மட்டும்தான் அவங்க கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. கூட பிறந்திருந்தாங்கன்னா அவங்க நிற்பாங்க ஓரளவுக்கு. அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. அப்புறம் ஊரை பாருங்க, முடிஞ்சா ஊரை பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பஞ்சாயத்துல வாழ்றதே கஷ்டம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால தேங்க்யூ. இவ்வளோ நாள் நிறைய நண்பர்கள் நம்ம கூட இருந்திருக்கீங்க. கார்த்திலேருந்து ஐயப்பன்லேருந்து நம்மளுடைய சிரமமான நேரங்களில் நான் கார்த்திகிட்டலாம் எவ்வளவோ ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ரேண்டமாக கூப்பிட்டு பேசுவேன். கார்த்திக் இப்படி இருக்கு, கார்த்திக் வீட்டை விற்கிறோம், இதை செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு. சில அட்வைஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவோம். அப்படி கார்த்திக் இல்லைங்க இது இப்படி பண்ணுங்க, டக்குன்னு பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதெல்லாம் பயங்கர. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த கம்யூனிட்டி இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். என்னோட அந்த ரொம்ப
கஷ்டமான காலங்களில் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. டைம் பாஸ் வந்து எந்த அளவுக்கு டைம் பாஸ்னால், நம்ம கடை திறக்கிற வரைக்கும் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. நிறைய பேர் வந்தீங்க, துணி எடுத்தீங்க, இன்றைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே அதோட ஆரம்பம் இங்கெல்லாம் நடந்திருக்கு. ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னை ஒரு ஆளாக மதித்து என்னை வளர்த்து விட்டு எனக்கு காசு பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தந்து, நான் இதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் 10 வருஷமா ஆமாம் யோசிச்சது கூட இல்லை. இதெல்லாம் 2013 இதெல்லாம் ஐடியாவே இல்லை. பட் இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அவ்வளோதான், பெருசாக சொல்ல தெரியல. பிரசாந்த் ப்ரோ, உங்க ரோட் சவுத் ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு பிரதர். இந்த இப்போ கூட வித்துட்டு இருக்கு. அப்படியே சின்ன ஒரு இது போட்டோம், சம்மர் செட்டுன்னு போட்டோம். பேண்ட் ஷர்ட் 2 போட்டோம். நல்ல சேல்ஸ், 2 நாளாக நல்ல சேல்ஸுங்க. மொத்த செட்டு, ஒரு செட்டே 899 ரூபாய்க்கு போட்டோம். ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்க. ஸோ நான் டிசி பிரதர், கஷ்டம்தான். ஜஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ். ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், 20 நாள் தலைமையில கல்ல போடும். பட்டு ஓகே, ஆனால் மேனேஜ் பண்ணிட முடியுது. பழைய அளவுக்கு முன்னளவுக்கு கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னொரு மேபி ஒரு 2-3 வருஷத்தில் இன்னும் பெட்டராயிரும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸோட பிரச்சனையே வந்து மல்டி டாஸ்கிங் தான். இப்போ நீங்க எப்படி மீடியா அண்ட் டெக்ஸ்டைல் பிசினஸ் ரெண்டும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா 2 வெவ்வேறு இடத்துல நீங்க மீடியா வந்து சென்னையில இருந்து ஆப்ரேட் பண்ணணும், டெக்ஸ்டைல் பிசினஸ் வந்து உங்க நேட்டிவ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணணும். எப்படி அதை மேனேஜ் பண்றீங்க? இல்லை, பொழைக்கணும்னா பண்ணியே தான் ஆகணும். அவ்வளோதான், ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற இல்லை இந்தியாவில் இருக்கிற 90% மேலே நீங்கள் போய் நிற்கணும் அப்படின்னா அந்த 90% மேலே ஒரு வேலை பண்ணணும். நம்ம அது நீங்கள் உழைச்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. வேணா இல்லாட்டி படுத்துக்கலாம், சோறுதுன்ட்டு நான் ஒரே ஒரு வேலை தான் பண்ணுவேன், எனக்கு ஒரே ஒரு காசு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சா ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணிக்கிட்டு ஓரமாக படுத்து தூங்கிடலாம். இஃப் யூ வாண்ட் டு பி எக்ஸ்ட்ராடினரி, யூ ஹேவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோதான். இல்ல, அது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே லொகேஷன்ல அமையாம 2 டிஃபரெண்ட் லொகேஷன்ல. அது ஒண்ணுமே இல்லை ப்ரோ, அது பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா இங்க கேமரா வச்சு ஒரு செவர் இருந்தா போதுங்க, நான் எடுத்துருவேன் வீடியோ. அண்ட் இன்னொன்று, நான் எல்லாத்தையுமே மொபைலில் தான் வச்சுருக்கேன் ப்ரோ. அதாவது என்னன்னா, எதுவுமே ஸ்டேஷ்னரியாக ஒரு இடத்துல நான் வைக்கவே இல்லை. அண்டு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்லேருந்து எடிட் பண்ணி வெளில கொண்டு வர வரைக்கும் எனக்கே தெரியும். ஸோ எனக்கு யாராவது முடிஞ்ச அசிஸ்டன்ஸ் வச்சுக்குவேன். சொல்லப்போனால் டு பி ஆனஸ்ட், நீங்கள் பார்க்குற 99% வீடியோக்கள் நான் இப்போ எனக்கு முன்னாடி கூட அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. இப்போது இந்த ஒரு 2021 இப்போ வரைக்கும் இன்டர்வியூஸ் தவிர மற்ற எல்லாமே நான் மட்டும்தான் எடிட் பண்ணுறேன். நான் தான் அந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறேன். யாரும் கிடையாது, நான் ஒரே ஒரு ஆள் தான். சொல்லப்போனால் ஷூட் பண்ணுறதுக்கு கூட ஆள் கிடையாது. நானே தான் அதை ஆன் பண்ணி நானே தான் ஷூட் பண்ணுவேன். அது அப்படிதான் என்னுடைய அப்சர்வேஷன்ல சம்டைம்ஸ் இப்போ நீங்க எஃப்டிஎஃப் திருப்பூர்ல பாக்குறீங்களோ? யா 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 எஸ் 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 நான் தான் சொல்கிறேன், இங்கேருந்து திருப்பூரில் பார்ப்பேன், இல்லாட்டி கோயம்புத்தூரில் பார்ப்பேன். பார்த்துட்டு வீட்டில் வச்சு அதை பண்ணிடுவேன். ஃப்யூச்சரில் கோயம்புத்தூர்லேயே நிறைய பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டென்ட்டாகவே எனக்கு கோயம்புத்தூர்லேயே நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேயே பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு மெட்ராஸும் வேணும் கண்டிப்பாக. மெட்ராஸை விட்டு நம்ம வர முடியாதுங்க, அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு. இருந்தாலும் வீடு அதுதான், நம்ம வீடு வந்து மெட்ராஸ் தான். மெட்ராஸ் அதான் எனக்கு என்னென்னா நிறைய பிஸியாகணும். இந்த வருஷம் நிறைய பிஸியாகணும். அடுத்த பிறந்த நாளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஐ எம் வெரி ஹாப்பி பிரதர். இந்த பர்த்டே வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ஆக்சுவலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். இந்த பர்த்டே தான். ஏன்னா ஐ திங்க் ஃபஸ்ட் பர்த்டே வேறன் சிகரெட் கம்ப்ளீட்டாக விட்டு, சரக்கு கம்ப்ளீட்டாக விட்டு, மேக்ஸிமம் எல்லா கெட்ட பழக்கமுமே போன பர்த்டே வந்து இதான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பி சீரியஸாக. எனக்கு இன்னும் அடுத்த பர்த்டே என்னென்னா இதெல்லாம் விட்டாச்சு. ஸோ அடுத்த பர்த்டே என்ன இன்னும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஃபிசிக் ரெடி பண்ணணும், மென்டலாக இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். எனக்கு நிறைய டாஸ்க் பண்ணணும், இது பத்தாதுன்னு எனக்கு தோணுது.
இன்னுமே நான் ஓடுறது வெறும் 10% தோணுது. அதுக்கு டாஸ்க் பண்ணணும்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும். நிறைய ரொம்ப வேவரியாக இருக்குது மனசு பார்த்தீங்கன்னா. சும்மா அதையும் இதையும் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பண்ணணும்னா அதுக்கான ஒரு வேலை பண்ணணும் பிரதர். அது என்னென்னா உட்காந்து அதுக்காண்டி காலைல எழுந்திரிச்சு நடக்கணும், நம்மளை கமிட் பண்ணிக்கணும். நம்மளை கமிட் பண்ணிட்டு அந்த டிசிப்ளின்டு லைஃப்னு இருக்குல்ல, அது இல்லாமையே வாழ்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த 20லேருந்து ஆரம்பித்து 38 வரைக்கும் அந்த டிசிப்ளின் இல்லாமையே ஒரு 18 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஐ திங்க் ஐ வாண்ட் டு லீட் மை ரெஸ்ட் ஆஃப் லைஃப். ஐ ரியலி டு நாட் கேர் அபவுட் மணி. எனக்கு பணமே இல்லாட்டா பரவாயில்ல, அது பிரச்சனையே இல்லை. பட் நான் சுற்றி இருக்கிறத பார்க்குற வரைக்கும் ஒரே விஷயந்தான் புரியுது. டிசிப்ளின் லைஃப் வாழ்கிற எவனுமே பணம் இல்லாமல் போனதே இல்லை. எல்லாத்துக்குமே பணம் தேவைக்கு அதிகமாக வந்துடுது. ஆனால் அங்கே டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின்ங்கிறது என்னென்னா உடல் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பான் ஈஸியாக அவைலபிளாக இருக்குன்னா உடனே பானை பார்க்குறது. இல்லை நம்ம இந்த 4 செவத்துக்குள்ளேயும் நம்ம வெளியில் பேசுகிறதையே அந்த 4 செவத்துக்குள்ளேயும் பண்ணணுங்கிறது தான். வெளியில் ஒன்று பேசிட்டு 4 செவத்துக்குள்ளே நம்ம இன்னொன்று ஒரு கண்டென்ட்டை பார்க்காம இன்னுமே ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய அந்த சின்ன சின்ன அந்த அலைபாயுது இருக்குல்ல மனசில், அது இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். ஸோ அதுதான் இந்த வருஷத்தோட பெரிய ஒரு இதுதான். இந்த வருஷம் என்னென்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வீடு கட்டி முடிக்க போகிறோம், புது வீடு. ஸோ அது இன்னொரு 3-3.5 மாதத்தில் அது ஒரு கிரகப்பிரவேசம் நடந்துடும். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த வீடு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போவே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த வீட்டை நான் சும்மா விட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உண்மையாலுமே கண்டென்ட்டுக்காண்டியே பில்ட் பண்ணுற வீடு அது. டு பி ஆனஸ்ட், அது அம்மா அப்பாவுக்கு பண்ணுறேன். பட் அங்கே என்னென்னா என் அம்மா பயங்கரமாக சமையல் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஒரு யூடியூபர் ஆக்கலாமாங்கிற ஒரு ஐடியா ஒரு மனசில் இருக்குது. ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, அவங்க சமையல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை எடுத்து எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆண்டர்ப்ரனர் மாறணும்னு ஆசை. பட் அவங்களுக்கு நிறைய தெரியாது. நாம் எதுக்கு உட்காடுறோம், நாம் அதுக்கான இருக்கோம், அதுக்கான படிச்சிருக்கோம். ஸோ அதை மாற்றி விடணும்னு ஆசை. எங்கள் அப்பாவை இன்னும் பெட்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்பா இன்னுமே சரக்கு அடிக்கிறாரு, அது இன்னுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் முன் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. பட் ஆனால் இன்னுமே சரி பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதையும் சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிரதர். இன்னுமே சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் பிரதர். இன்னுமே நிறையா சும்மா ஒரு யூடியூப்பை தாண்டி, ஐ மீன் இந்த ரிவ்யூஸை தாண்டி நிறையா சோஷியல் விஷயங்கள் உட்காந்து பண்ணணும்னு ரொம்ப சின்சியராக நான் ஆசைப்பட்றேன். அதுதான் இங்கே வந்தேன், இதை ஷேர் பண்ணுறது தான் இங்கே வந்தேன். என்னென்னா நம்ம சொசைட்டிக்குள்ளே இருக்கோம். அண்ட் இன்னொன்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் நடந்தால் சந்தோஷம் பிரதர். நடக்கலைனாலும் ஓகே, பட் நடந்தால் சந்தோஷம். கண்டிப்பா எல்லாமே கண்டிப்பா நடக்கும். போன வருஷம் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணி அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியா அமையும். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வருஷம் தெரில, பாசிபிள் இருந்ததுன்னா பிக் பாஸ் போகிறேன். கூப்பிட்டா நிச்சயமாக போகிறேன், அதையும் சொல்லிடுறேன். கூப்பிட்டா போகிறேன், என்ன ஆகிட்டு போகுது பார்த்துக்கலாம், என்ன கான்ட்ரவர்சியாக இருப்பது பார்த்துக்கலாம். கூப்பிட்டா கண்டிப்பாக பிக் பாஸ் போகிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நடிக்க ட்ரை பண்ணேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வரும்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ண படங்கள் ஒரு 3 படம் ரிலீஸ் இருக்குது, டப்பிங் முடிச்சிட்டேன். ஸோ அதுவும் போக தெரில கூப்பிடுவாங்களான்னு தெரில, கூப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாவது இந்த வருஷம் நடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த வருஷம் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ ஆல். கண்டினியூ நீங்கள் வழக்கமான கான்வர்சேஷன் பண்ணுங்கள். ஹாய் பிரதர், பிரசாந்த் பிரதர், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரி, நான் ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தேன். அந்த நம்ம இது சும்மா ஜாலியோட ஆமா 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 அப்படிங்களா? சரி சரி, எனக்கு தெரியாது உங்களுக்கு நீங்க பிறந்த நாள்னு. எனிவே ஹாப்பி பர்த்டே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஓகே பிரதர், ஓகே பிரதர். நன்றி நண்பர்களே. நீங்க தொடர்ந்து நீங்க உங்களுடைய விஷயங்களை கன்டினியூ பண்ணுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
நன்றி நண்பா, நன்றி நண்பா. ஹாய் கார்த்திக், ஐயப்பன், ஹாய். ஹாய் ப்ரோ. இங்க அண்ணா இருக்காரா? போயிட்டாரா? போயிட்டாரு. அண்ணனை பேச விட மாட்டீங்க. அவர் நல்லா பேசிட்டு இருந்தாருப்பா. சரி ஓகே, பர்த்டேவாவது ரெஸ்ட் எடுக்கட்டும், இல்ல என்ஜாய் பண்ணிட்டோம். இங்க அவர் இன்னைக்கு கூட அந்த ஸ்பேஸ் எதுவும் போடல ப்ரோ. நீங்களும் பிரசாந்த் ப்ரோ ஏன் இப்போ ரீசெண்டா ஒன்னா ஸ்பேஸ் போட்டது இல்லை? அவர் தனியா போடுறாரு, நீங்க தனியா என்னங்க இது ஒண்ணு கண்ணியமா இருக்கு. இப்ப கூட என்கிட்ட தாங்க வந்து பேசிட்டு இருந்தாரு. இங்கதாங்க வந்து பேசிட்டு இருந்தாரு, வேற எங்கேயும் பேசிட்டு இருந்தாரு. லாஜிக்கே கேளுங்க. இல்ல கார்த்தி, அவர் என்ன கேக்குறாருன்னா பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் அப்பெல்லாம் பாட்டெல்லாம் பண்ணீங்களா, ஏன் அந்த மாதிரி பண்ண முடியலன்னு கேக்குறாரு. அந்த மாதிரியா? ஓகே, அதுக்கு அது சொல்லுவோம், வர சொல்லுவோம். இல்லைன்னு இருக்கு, நாளைக்கே வர சொல்லுவோம். அப்போ அந்த டைம்ல அந்த பொன்னியின் செல்வன் இருந்துச்சு, அது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு, அது பேசணும். நாளைக்கு கூட வர சொல்லுவோம். இல்ல ப்ரோ, இந்த வாரிசு துணிவு டைம்லலாம் வந்து நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே ஸ்பேஸ்ல இருந்தீங்க. இப்போ அவரு இப்ப தனி ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்காரு, நீங்க இப்ப தனி. அது வந்து ஜாலியா அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாரு. மற்றபடி அவருக்கு நமக்கு ஒண்ணு அவரே தெளிவா சொல்லிட்டாரு. பயங்கர க்ளோஸ் தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அவர் தெளிவா மத்தவங்கள கூட நான் அவ்வளவு விமர்சனம் பண்ணுவேன் தவிர இவரை பத்தி எந்த விமர்சனம் பெருசாலாம் பண்ண மாட்டேன். நாளைக்கு வர சொல்லிடுவோம். நாளைக்கு வர சொல்லிடுவோம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் இங்க இருக்கிற லிசனர்ஸ்க்கு. நாளைக்கு வர சொல்லிடுவோம். அண்ணே கடையை முட்டிங்க வாங்கினே, நம்ம ஒரே கடையில பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோம். இன்னொன்னு இருக்கு. கண்டிப்பா. கார்த்திக் சரக்கே அடிக்கிறதுன்றாரு, எப்படி கார்த்தி அது உண்மையா? ஆமா, அவர் அடிக்கிறது இல்ல. சரி, அவர் ரூம்லாம் போயிருக்கேன், அவர் அடிக்கிறது இல்ல, விட்டார். ஏங்க அது என்ன பெரிய விஷயமாங்க? யாராவது பெரிய விஷயமா கேட்டாங்க? யாராவது? நான் தான் ஏகாந்தத்து. நிஜமால பெரிய விஷயம் இல்லைங்க அது. கார்த்திக் ப்ரோ, மங்காத்தா வந்து இப்ப சன் பிக்சர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்தனால தான் ரிலீஸ் ஆகல. இப்ப வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருந்திருந்தா ரிலீஸ் ஆயிருக்குமா? தெரியலங்க, கரெக்டா தெரியலங்க. நிஜமா தெரியல கரெக்டா, அதை பத்தி என்ன கிளாரிட்டின்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் லைன்ல இருந்தாருன்னா பர்த்டே ட்ரீட் ஏதாவது கேட்கலான்னு பார்த்தேன், போயிட்டாரு. இந்த ராமச்சந்திரன் எங்க இருக்கான்? ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட பேசி. வரமாட்டாரா? ஏன் என்னவா? அப்படியா? ரிசல்ட் அன்னைக்கு உங்களை வச்சு செய்யணுமா? சும்மா நம்பிட்டு இருக்கான் அவன். சரி ஓகே. கார்த்தி ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி யாரு? ஃபர்ஸ்ட் ஃபேன் யாரு? ஃபர்ஸ்ட் மூவி யாரு? ஃபர்ஸ்ட் ஃபேன் யாரு? என்னங்க நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் படம் என்ன? நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன் ஆனீங்கன்னு கேக்குறதா அவருக்கு. ஃபர்ஸ்ட் படம் என்ன படம் பார்த்தேன்னு யாருக்கா ஞாபகம் இருக்குமா? சரி, யாருக்கா உங்களுக்கு ஃபேன் யாரு? சரி, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? நான் கேள்வி அவட்ட தான் கேக்குறேன். இல்ல தியேட்டர்ல பார்த்தா, டிவில பார்த்தா? தியேட்டர்ல முதல் மூவி பார்த்த யாருக்கு நீங்க ஃபேனா இருந்தீங்க? ஏங்க நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் ஞாபகம் இல்ல. இப்ப யாருக்கு நீங்க ஃபேன்? இப்ப யாருக்கு ஃபேன் கிடையாது, அண்ணாமலை ஃபேனுங்க. அண்ணாமலையா? ஆமா. யார் இந்த சங்கியா? ஆமா. அவனை படம் அடிக்கிறாங்களா?
ஏங்க சினிமாக்கு சினிமா ரசிகர்கள் சினிமால பேசுறவங்க மட்டும் தான் ஃபேனா இருக்கணுமா? சினிமா நான் நடிக்கிறவங்க சினிமா மட்டும் தான் தான் கேள்வி ஃபேனா கேட்கறேன் இருக்கணுமா? உங்ககிட்ட. சினிமால யாருக்கு ஃபேன் இல்ல? அப்ப அது சினிமா ஸ்பேஸ் இல்லையா? சினிமா அப்படி ஏதாவது போட்டிருக்கான் மேல ஏதாவது போட்டிருக்கான ஐப்பேன் எனக்கு தெரியாம. என்டர்டெயின்மெண்ட் ஏப்பா என்னடா டைம் மேல பாஸ் ஏதாவது போட்டிருக்கியா இந்த மாதிரி சினிமா என்டர்டெயின்மெண்ட் தான் போட்டிருக்கேன். தானே? அதுவே தெரியல பாரு. அப்ப சினிமா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எதோ பேசுறதுதான். என்ன பேசலாம்? வேற என்ன எது பேசினாலும் பேசலாம். ஓ ஐயப்பம் அப்படித்தானா? எல்லாருமே அப்படிதான். நீங்க ஒருத்தர் தான் வேற மாதிரி. என்ன விடுங்க, உங்களை கேட்கல, ஐயப்பன் கேக்குறேன். எல்லாருமே அப்படிதாங்க சொல்லிட்டானே. ஆனா ஐயப்பன் கேக்குறேங்க, உங்களை கேட்கலைங்க. நீங்க சொல்றது என்ன புரியல எனக்கு என்ன சொல்றது. இந்த ஸ்பேஸ் சினிமா ஸ்பேஸா அரசியல் ஸ்பேஸா? இல்லங்க எல்லாமே பேசுவாங்க, அரசியல் பேசுவோம். சரி உங்களை கேக்குறேன்பா, நீங்க யார் ஃபேனு? ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் ரோஹித் சர்மா ஃபேனு. அது கிரிக்கெட்டுங்க. சினிமாக்கு ஸ்பேஸ் யாருங்க? அதாவது ரஜினி இருப்பாரு, கமல் இருப்பாரு, சிவாஜி இருப்பாரு, எம்ஜிஆர் இருப்பாரு. நீங்க யாருக்கு ஃபேன்? சினிமா ஸ்பேஸே கிடையாதுங்க. நான் கிரிக்கெட்டோட தான் பேசுவோம். மமிதா போயிச்சு ஃபேன். நமிதா ஃபேனா நீங்க? ஐயப்பன் நமிதா ஃபேனா? ஆமா நமிதா ஃபேன் தான். ப்ரோ மமிதா ப்ரோ. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன பண்ணலாம்? ஐயோ ப்ரோ நான் கோச்சிக்கல இல்லைங்க, நீங்க கோச்சிக்காதீங்க. யாரு நான் எதுக்கு வச்சுக்கிறேன்? கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் எதிர்பார்க்கிறேன். நாங்க சும்மா நார்மலா பேசிட்டு இருந்தா இவன் இல்லைன்னா அப்பப்ப பேசாம எதிர்பார்க்கிறேன். அது தெரியுது, எனக்கும் தெரியுது. அதனால சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்களை தான் வெல்கம் பண்றேன். நான் அதுதானே வரோம். எனக்கு வேணும்ல இந்த மாதிரி ஆளுங்களாம். கார்த்தி ப்ரோ வெல்கம் பண்றேன்னு சொன்னது தம்பி வந்துட்டாரு. இல்ல தம்பி சொல்லுங்க கார்த்தி ப்ரோ, நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? இது முதல்ல கேட்க வேண்டியது. சொல்லுங்க. சரி இப்பதான் கேக்குறேன், சொல்லுங்க. அது படத்து படம் மாறும். ஒரு படம் அஜித் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? இது கொடுமையா இருக்கு. படத்தை படம் சொல்லட்டுமா, தம்பின்னு சொல்லட்டுமா, எப்படி சொல்லட்டும்? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொல்றேன், கேக்குறேன். பழிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லுங்க. யாருமே கிடையாது ஏங்க. ராமராஜன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏங்க. அது அப்படி யாருமே இல்லையே. இது என்னங்க கேள்வி? இது என்னங்க புரியலங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். பிடிச்ச நடிகர் யுனி சக்கரவர்த்திங்க. சொல்லுங்க என்ன இப்ப வாங்க என்கிட்ட வாங்க. நான் கார்த்திகிட்ட கேள்வி கேக்குறேன். ரஜினி பத்தியும் படம் நீங்க சொல்லுங்க கார்த்தி. நீங்க சொல்லுங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. எனக்கு அப்படி யாருமே பிடிச்சது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் எந்த நடிகரும் சினிமாவில யாரையும் உங்களுக்கு பிடிக்கல? யாரையும் நீங்க பேச மாட்டீங்க? படத்துக்கு படம் பிடிக்குங்க. நீங்க யாரையும் பேச மாட்டீங்க? அப்படிலாம் யாரும் இல்லையே. ஒரு ஐடியா கூட கிடையாதா உங்களுக்கு? இல்ல நான் தமிழ் தானே பேசுறேன். தமிழ்ல தான் நானும் பேசுறேன். காது கேக்குதா இல்லையா? அப்புறம் என்ன? அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இருக்காங்க. இல்ல இன்னும் 15 பேர், இன்னொரு 15 பேரை சொன்னா கூட இந்த 15 பேர்த்த வச்சுதாங்க பொழப்பு போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும். சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? அதான் டைம் பாஸ், அதுக்கு பேர் தான். சரி ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த 15 பேர் தான் பிடிக்கணும்னா இந்த 15 பேரும் பிடிக்கல, நான் நோட்டா? இல்லையா நீங்க நோட்டான்னு பண்ணி சொல்லி நீங்க சங்கிட்டீங்களா? நீங்க அது சினிமாக்குங்க, நீங்க அரசியல் கேக்குறீங்க. அரசியல் தான் சொல்லிட்டேன் பிஜேபி. அதுக்கு பேர் சங்கி. சங்கீதா அப்புறம் என்ன வேற என்ன? இதுக்கு பதிலே இல்ல. ஓகே பாய் பாய். இதுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு? ஏப்பா
கீழே 446 எத்தனை பாக்குறீங்க? அவ்வளவுதான். எவ்வளவு பேர் இருந்தானே 486. யார் சொன்னது? தம்பியா இல்ல பிரதீப்பா? இல்ல வந்தீங்க தெளிவா அதை பேசிட்டு போங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு போங்க. நான் லூஸ் மாதிரி பேசல கார்த்தி. நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்குன்னு ஒரு இருக்கும்ல ஏதோ ஒண்ணு. அதான் சொல்லிட்டேனே, நான் சினிமாக்கு நோட்டான்ட்டேனே. சினிமால நோட்டா நன் ஆஃப் த ப்ரோ. வெள்ளக்கொடிதான் தெரியுமா? வெள்ளக்கொடிதான் எது? அதுவே தெரியல உங்களுக்கு? வெள்ளக்கொடிதான் அதுக்கு பேரு. என்ன வெள்ளக்கொடி? கருப்புன்னு ஒரு பேர் இருக்கும், சகப்புன்னு ஒரு பேர் இருக்கும். வெள்ளைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கும் சம்மந்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க இப்ப. என்னங்க பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது கார்த்தி. நான் என்ன சொல்லிட்டோம், எனக்கு புரியலங்க. இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குங்களா கார்த்தியே? ஏன் இருக்கணும்? எனக்கு ஒன்னும் புரியலையே, ஏன் இருக்கணும்? சரி ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கணும். என்னவா இருக்கும்? நீங்க கெஸ் பண்ணுங்களேன். என்னவா இருக்கும்? யாரோட ஃபேனா நான் இருப்பேன்? கெஸ் பண்ணுங்க. சரி நீங்க கெஸ் பண்ணுங்க. எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன பிடிச்ச எனக்கு எப்படி தெரியும்? அதான் கேட்க வந்தேன். நீங்க சொல்லுங்களேன். எனக்கு தெரியாதியா? என் மனசுல ஒரு தெரியும். நீங்க சொன்னவன் இல்ல நம்ம ஏங்க, நான் ஒரு 3 வருஷமா இருக்கேன்ல. நீங்க சொல்லுங்களேன். நீ ஃபேன் தான்டா, எனக்கு தெரியும்டா, நீ நடிக்காதடா. அப்படிலாம் பேசுறீங்க. மரியாதை கூட பேச கிடையாது. மரியாதை தான் பேசுறேன். வாடா படம் பேச கிடையாது. நீ யாரும் ஃபேன் இல்ல. வாடா படம் நான் சொன்னேன். நீ நானே சொல்லிட்டேங்க. விட்டுருங்க. நீ சொல்லுங்க. அதுதான் தெரியல, கேட்க வந்தேன். இல்லன்றேன், அவ்வளவுதான். அதையும் ஏத்துக்க மாட்டேன்னா பேசல. வரைகளுக்கு நீங்க கிடையாது. யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்க சொல்லுங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணி? அரசியலுக்கும் யாருக்கும் சப்போர்ட் இல்ல. நீங்க இப்ப அரசியல் தானே சொல்லிட்டேனே. சினிமாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச யாரும் இல்ல, அது சொல்லிட்டேன். அப்படியா? சொல்லுங்க. நீ அப்படி சொல்ல இல்லையா? நான் கேட்க எனக்கு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு கேட்க வரப்ப எனக்கு கேட்கல, எனக்கு தெரியல. அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ இப்போ ரீசெண்டா ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது? இப்போ ரீசெண்டா எதுவும் இல்லை ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? ஹலோ. கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. இப்போ கில்லி படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ரிலீஸ் ஹலோ. கேக்குதுங்க, சொல்லுங்க. ஹலோ. அவருக்கு ஏதோ பிரச்சனையா இல்லை எனக்கு பிரச்சனையா? இல்ல ப்ரோ, 2 பேரும் பேசுறது கேக்குது. அப்ப அவருக்கு தான் பிரச்சனை. வேற யாருக்கு? கார்த்திக் ப்ரோ இப்போ 6 months ஒரு ரஃப் பேஸ் போயிருக்கு தமிழ் சினிமால. இதுக்கு முன்னாடி
அது அது எப்பயுமே நடக்குங்க, நிறைய டைம் நடக்கும். இந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வராது. ஏன்னா பெரிய ஹீரோ படங்கள் ரிலீஸ் ஆகும், ஃப்ளாப் ஆகும், ரிலீஸ் ஆகும், ஃப்ளாப் ஆகும், அப்படி இருக்கும். ஆனா ரிலீஸ் ஆகாத டைம் வந்து இதுதான். ஓ, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ப்ரோ மலையாளம் சினிமா வந்து இப்படி ஒரு எவால்வ் ஆவாங்கன்னு? இந்த வருஷம் பீக்ல இப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பீக் ஆஃப் மலையாளம் சினிமான்ட்டு? மலையாள சினிமா சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம் இவ்வளோ பீக்கு போவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் யாருங்க எதிர்பார்க்க முடியும்? அப்படிலாம் இல்லை. 2 படம் ஓடி இருக்குல்ல, 2-3 படம் தொடர்ந்து ஹிட் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது எல்லா டைமுமே எல்லா சினிமாக்கும் நடக்குங்க. நீங்க வந்து மலையாளம், தமிழ் பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அந்த மாதிரி. இதே தமிழ் சினிமாக்கு என்ன டேக் அவே நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரம் தெம்? இதெல்லாம் வந்து தரஞ்சன் சார் அந்த யாருக்காவது பேட்டியில் இந்த கேள்வி கேட்டுறதையும் அவங்க வந்து தமிழ் சினிமா இதை பார்த்து கற்றுக்கணும், தமிழ் சினிமா இதை பார்த்து இது பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தண்டால் எடுக்கணும், பஸ்க்கு எடுக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க என்ன எடுக்கிறீங்களா தான் வரும், ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து வந்தா அந்த படம் ஓடும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஏன் ப்ரோ அப்படி பார்த்தா பாலிவுட்லலாம் பல வருஷமா வந்து எந்த படமே ஓடாம இருக்கு. ஆமா ப்ரோ, லாக்டவுன் கழிச்சு அவங்க பெருசா அது படமும் ஓடல. பாலிவுட்ல 2000 கோடி படம் வந்துருச்சு ப்ரோ லாக்டவுனுக்கு அப்புறம். ப்ரோ அதுவும் ஷாருக் கான்னால தானே ப்ரோ ஓரளவுக்கு. அனிமலுமே நல்லா தான் ஓடிருக்காங்க. அனிமல் ஸ்பெஷல் மென்ஷன். இப்போ அந்த ரீசெண்டா அந்த அக்ஷய்குமார் படம் வந்து சூரமொக்க ஆயிடுச்சு. பாலிவுட் விட்டுருங்க, ஹாலிவுட்டே எடுத்துக்கோங்க. ஹாலிவுட்டே எடுத்துக்குவான். அவதாரம் ஒன்றுச்சு, அவெஞ்சர்ஸ் ஒன்றுச்சு, இதெல்லாம் ஒன்றுச்சு, இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் ஒன்றுச்சு, ஸ்பைடர் மாதிரிலாம் ஒன்றுச்சு. இந்த ஒரு 6 மாசத்துல என்ன படம் கேட்டு ஹாலிவுட்ல? ஹாலிவுட் ஒன்று டம்மியா போயிடுச்சா? மலையாள சினிமாவுக்கும் ஹாலிவுட் இல்லைங்க, அப்படி பேசலாமா? நம்ம ஒரு மஞ்சள் பாய்ஸ் எடுக்க முடியல பார்த்தீங்களா ஹாலிவுட்னால, அப்படி பேசலாமா? அப்படி பார்த்தா மலையாளம் வந்து டியூன் ஓரளவுக்கு ஓடுச்சு ப்ரோ. அது எப்போ வந்துச்சு? அது ஒரு 2 மாசத்துக்குள்ள இருக்கும் ப்ரோ. இருந்தாலும் மஞ்சள் பாய்ஸ் எடுக்கல ஹாலிவுட்ல. இப்படி பேசலாமா? இப்படி பேசிட்டு இருக்கலாம். என்ன வாய்க்கு என்ன வருதோ அதை பேசிட்டே இருக்கலாங்க. 2 ஹாலிவுட் படம் ஓடிச்சுன்னா ஹாலிவுட்ல என்ன அம்மா படம் எடுக்கிறானுங்க, இவனுக்கு என்ன படம் எடுக்கிறானுங்க அப்படின்னு பேசலாமா? அங்கேயும் இப்போ ஒரு இஷ்யூ போச்சு ப்ரோ, ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக்குன்னு. அதனால அவங்க ஃபிலிம்ஸ் தான் சம்மலட்டும். அதனால அவங்களும் இங்க தமிழ் என்ன எல்லாம் பேசணும்னு பேசிட்டே இருக்கலாங்க. KGF, காந்தாரான்னு 2 படம் ஓடிச்சு. இப்ப கன்னட இண்டஸ்ட்ரியை பத்தி யாராவது பேசுறீங்களா? அது மாதிரிதான் கார்த்தி சொல்றது. கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு அந்த காந்தாரா மூவி பிடிச்சதா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்ல படம் தான். ப்ரோ இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா இன்னொரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க. அது டேரக்டா ஃபைனலைஸ் ஆன ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாத எதுக்கு முன்கூட்டியே இவங்க இது மாதிரி பண்றாங்க? மேபி ஆடியன்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக. யாரு கேக்குறது அதெல்லாம்? தம்பி உங்க பேர் என்ன? டார்கெட் என்ன? ஹரிஹரன். நீயா? ஹரிஹரனா? முதல்ல ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கே படம் வராதுன்னு தெரியும், அவனுக்கே தெரியாது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அவன் ஏன் வந்து ஒரு டேட்டை சொல்லி அதை ரிலீஸ் பண்ணாம இன்னொரு டேட்டுக்கு போக போறான்?
அவங்களுக்கு தெரியும் ப்ரோ, என்னவோ அது பிக் பட்ஜெட். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு யாருக்குங்க தெரியும் அந்த மாதிரிலாம்? நிறைய பிரச்சனை இருக்குங்க, ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கு, படம் விற்கணும், இந்த பிரச்சனை இருக்கு. அதனால டேட் மாறுங்க, இதுதாங்க ரீசன். ப்ரோ கார்த்திக் இது என்னங்க நீங்க வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுலடா. அப்ப சமீபத்துல டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சுல, அதை விட பெட்டரா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அந்த ஹனுமன் ஒரு படம் வந்துச்சுல்ல ப்ரோ, அது ரொம்ப நல்லாவே இல்லை ப்ரோ. அந்த படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவாக ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. இதில் பார்த்ததுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் பார்த்து ரொம்ப முக்கியம் இருந்துச்சு ப்ரோ. அது ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸ்டார் ட்ரைலர் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஷார்ட் அடிக்குமா? அப்படிதான் தெரியுது. சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர். பார்ப்போம். ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ சுயேட்சையா வந்து வின்னர்னு அறிவிச்சிருக்கேண்ணே. இன்னைக்கா? இன்னைக்குதான் எவனும் வரலையே அவங்க கூட சட்டை போறதுக்கு. வரலைங்க, பயந்துட்டானுங்க. அறிவிச்சிருக்கேன். அதாங்க சுயேட்சை வின்னர்னு அறிவிச்சிருக்கேன். போட்டி எதுக்கு? என்ன போட்டி சொல்லு? அதுக்கு அறிவிக்கிறதுக்கு நான் ரெடி. சுயேட்சையா நீ தான் வந்தார். எதுக்கு போட்டி? யார் பெரிய பைத்தியம் அப்படின்னு பார்க்கறது தானே போட்டியே. நான் தான் பெரிய பைத்தியம்னு சொல்லிடு. அதுதானே சொன்னோம். எல்லாத்தையும் மொத்தமா இறக்கி விடுறா, இவங்கெல்லாம் பார்த்து யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தானே சொன்னேன். எனக்கு யாரும் வரல. அப்போ உன்னை பார்த்து பயந்துட்டானுங்க. இதுதான் பெரிய பைத்தியம்னு ஒத்துக்க. அது நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆமாப்பா, டார்கெட் இருந்தா பெரிய பைத்தியம். அவனோட போட்டி போறதுக்கு ஆள் இல்லைங்க. இதுல ஒரு பெருமையா உனக்கு? ஐபிஎல் பாத்தீங்களா? சரி ப்ரோ, ஓகே, பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். பாய்.